யுத்தத்தை ஆரம்பிச்சுட்டார். அப்ப முதல் நாள் யுத்தத்துக்கு இந்திரஜித்தே வரானாம், ராவணனுடைய பிள்ளை. அப்பா நீங்க கவலைப்பட வேண்டாம், நான் இன்னைக்கே போய் அவ அத்தனை பேரையும் அழிச்சிட்டு வரேன்னு வந்தவன் என்ன பண்ணான், மாயா யுத்தம் பண்ணா. மாயா யுத்தம் பண்ணி நாகபாசத்தை விட்டானாம், அதாவது பாம்புகள். அந்த நாகபாசத்தை விட்டு ராமன் லக்ஷ்மணன் அங்க இருக்கக்கூடிய வானரர்கள் எல்லாரையும் அப்படியே கட்டி போட்டுட்டான் நாகபாசத்தால. தவிச்சுட்டு இருக்கா ராமலக்ஷ்மணால் கூட மூர்ச்சையாயிட்டாளாம். வேகமா வந்தா. அப்பா ராமலக்ஷ்மணால வதம் பண்ணியாச்சு, ராவணன் கிட்ட சொன்னா நமக்கெல்லாம் ஜெயம் தானா. ராவணன் பார்த்தா அந்த திமிரு பிடிச்ச சீதையை புஷ்பக விமானத்துல ஏத்திண்டு ராமலக்ஷ்மணால் மறிஞ்சு இருக்கக்கூடிய அந்த காட்சியை காட்ட சொல்லுங்க அப்படின்னு சீதைக்கு உத்தரவு போட்டா. அங்க இருக்கக்கூடிய அந்த ராட்சசிகளுக்கு சீதையை அழிச்சுட்டு போக சொல்லி. அப்ப சீதையை எல்லாம் புஷ்பக விமானத்துல ஏத்திண்டு யுத்த களத்தை சுத்தி வரா. ராமன் மூர்ச்சையா இருக்கார், லக்ஷ்மணன் மூர்ச்சையா இருக்கார். சீதை ராமலக்ஷ்மணால் பிராணன் போயிடுத்துன்னு நினைச்சா புலம்ப ஆரம்பிச்சாளாம். இந்த காட்சியை பார்ப்பதற்கான அயோத்தியிலேருந்து என் பெருமானோட வந்தேன். சித்திரக்கூடத்துல இருந்ததை தவிர மத்த எந்த நாட்கள்லயும் சுகமாக இருக்கலையே. என் பொருட்டுத்தானே ராமா நீ வதமாகி கீழே கிடக்கிற, நான் உன் கூட வரல அப்படின்னு சொன்னா ராவணன் என்ன அபகரணம் பண்ணலைன்னா உனக்கும் அவனுக்கும் விரோதம் என்ன? நான் அயோத்தியிலேயே இருந்திருக்கலாம் போல இருக்கேன். என்னால நீ அழியக்கூடிய ஒரு துர்பாக்கியம் ஏற்பட்டுடுத்தேன்னு கதறா. இந்த ஒரு காட்சியை எப்படி என்னால தாங்க முடியும்னு லக்ஷ்மணனை பார்த்து புலம்புறாளாம். அப்ப திரிஜட சொன்னா, அம்மா இதெல்லாம் ராக்ஷாலோட மாய. ராமனோட முகத்தை பாரு, மூச்சை விட்டு இருக்கார், மயக்கமா இருக்கார், இப்ப எழுந்துருவார். வானராள்லாம் கூட மயக்கமாகத்தான் இருக்கா. இது இந்திரஜித்து மாயா யுத்தம் பண்ணி இப்படி நம்ம எல்லாரையும் ஏமாத்துறான். இன்னொன்னு தெரிஞ்சுக்கோ, இந்த புஷ்பக விமானம் இருக்கே, இந்த புஷ்பக விமானம் கணவனை இழந்தவாள தாங்காது அப்படின்றது எனக்கு தெரியும். எப்ப இந்த புஷ்பக விமானம் ஒன்ன தாங்கிறதோ ராமன் கண்டிப்பா உயிரோட இருக்கார். ராமன் தர்மத்தோட ஸ்வரூபி, அவருக்கு எந்த விதமான ஒரு ஆபத்தும் வராதுன்னு திரிஜட அவளுக்கு உபதேசம் பண்ணி நேர மறுபடியும் சீதா அசோகவனத்துக்கு வந்து சேர்றா. அதே கவலையோட இருக்கா. அதுக்குள்ள யுத்த காலத்துல என்னாச்சு, பகவானை காப்பாத்துறதுக்காக கருட பகவானே வந்துட்டாராம். அப்படி ரெக்கைய அடிச்சுன்னு வந்தாரோ இல்லையோ யுத்த காலத்துக்கு, அந்த கருடனுடைய வேகம், கருடனுடைய காத்து, அந்த ரெக்கைய அடிக்கக்கூடிய ஒரு திறமை, இத பார்த்த உடனேயே அத்தனை சர்ப்பங்களும் அத்தனை பாம்புகளும் அங்கேயே நாகபாசத்தால கட்டுண்டவாளை விட்டுட்டு வேகமா போயிடுத்தான். ராமன் முழிச்சுண்டார், கருடனை பார்த்தார், புரிஞ்சுடுத்த இவருக்கு இவரோட வாகனம் தானே, பெரிய திருவடி தானே, இருந்தாலும் இப்ப மனுஷனா வேஷம் போட்டு இருக்கார் இல்லையா. கருடனை பார்த்து வணங்கி கைய கூப்பினாராம்.